இந்த வீடியோவில் பப் ஸ்லீவ் எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு பப் ஸ்லீவ் செய்யறதுக்கு ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம்னா அதோட 2 மடங்கு துணி வேணும். 2 மடங்கு கிளாத் இருந்தால் நம்மளால் நார்மல் பப் ஸ்லீவ் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ லைனிங் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த மெயின் கிளாத் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக செஞ்சுட்டே வரலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம அந்த லைனில். இப்போ நான் பப்ஸ் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4-5 ஸ்லீவ் அப்படி விட்டுடலாம். இந்த பக்கமும் அதே போல் இந்த பக்கமும் விட்டுட்டேன். கட் பண்ணிட்டேன். இப்போது அதே மாதிரி இங்கே கொஞ்சம் விட்டுட்டு இங்கே சின்ன சின்ன ஃப்ளீட்டாக எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி ஃப்ளீட் மேக்கிங் பண்ணிட்டு வரணும். இந்த எட்ஜி வந்த உடனே இங்கே ஒரு 4-5 ஃப்ளீட் விட்டுடணும். மிச்சம் இது ஃபுல்லாக ஃப்ளீட் எடுத்து வர வைக்கணும். இப்போது இந்த பக்கமும் அந்த மாதிரி ஃப்ளீட் குட்டியாக எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கோம். நம்ம இங்கே எடுத்தோம் இல்லைங்களா, இது அப்படியே இப்படி மடித்து அதே மாதிரி இங்கே பஃப் வச்சுட்டு வந்துட்டோம். 2 பக்கமும் பஃப் வச்சாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். அதே போல் இந்த பக்கமும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். இப்போ இதை இது மேலே இப்படி வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இது இப்படி வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி தைச்சி வச்சுருக்கோம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எக்ஸஸாக இருந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இந்த ஸ்லீவை பார்க்கலாம். இப்போது இந்த பக்கம் நம்ம பார்டர் கொடுக்கணும். அதுக்குள்ளே இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணிடலாம். பக்கமாக ஃப்ளீட் பிடிச்சி இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்டை வச்சு கரெக்டாக நார்மலாக அப்படியே நம்ம பிடிச்சி தைச்சிட்டு வரணும். இதை சுற்றி தைச்சிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இப்படி தைச்சிட்டு வர போகிறேன். நான் இந்த ஒரு லைன் தைச்சிருக்கேன். இந்த நீட்டு முடிச்சுட்டு அப்படியே திருப்பி இந்த சைடு ஃபுல்லாக தைச்சிட்டு வரணும். நல்லா பிடிச்சி தைச்சிட்டு ஓரமாகவே தைச்சிட்டு வரணும். சுற்றி தைச்சிட்டு வந்துட்டோம் ஃபுல்லாக. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம நீட்டாக நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பக்கம் லைனிங், இந்த பக்கம் இந்த கிளாத்துக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கிளாத் எடுத்துருக்கேன். அதில் இப்போது ஒரு இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். 1 இன்ச்சு இருக்கும். அந்த அளவில் 2 பீஸ் எடுத்துக்கலாம். ஒன்று லெஃப்ட் கைக்கு, ஒன்று ரைட் கைக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கிளாத்தோட அடியில் வச்சு ஓரமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலாம். இப்படியே வச்சுக்கலாம். இப்படியே வச்சு ஒரு 4 இன்ச்சு தையல் போட்டுட்டு வரலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. அப்படியே திருப்பிட்டு இதை இந்த சைட்லேயே ஒரு எட்ஜி தையல் போட்டு வரலாம். இப்போ எட்ஜி தையல் போட்டாச்சு. இப்போ இந்த முனையில் குட்டியாக ரோல் பண்ணி 2 மடிக்கு மடித்து இந்த இடத்துல எட்ஜி தையல் போட்டு வரலாம். இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட நீட்டான பப் ஹேண்ட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் இது சில்கில் காட்டனில் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக பார்த்தோம்.